பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி, பொதுக்காலம் 7ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவர்களுடைய வழிமரபினரும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்துச் செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும். அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 38 40 வரை. அக்காலத்தில் ஜோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அரசர் ஒருவர் இருந்தார். தனது அரசவையில் அமைச்சர் பதவி ஒன்று காலியாக இருந்ததால் அந்த பதவியில் ஒரு ஞானியான மனிதரை அமர்த்த தீர்மானித்தார். பல போட்டிகளும் தேர்வுகளும் வைக்கப்பட்டு இறுதியில் இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசரிடம் கொடுக்கப்பட்டது. அரசர் இருவரையும் அழைத்து 2 பொட்டலங்களை கொடுத்து அண்டையில் இருந்த 2 நாடுகளுக்கு தனித்தனியே அனுப்பி அங்கிருந்த அரசர்களிடம் இப்பொட்டலங்களை கொடுத்து வரும்படி அனுப்பினார். இப்பொட்டலங்களில் என்ன இருந்தது என்று இருவருக்குமே தெரியாது. ஒரு நபர் அண்டை நாட்டிற்கு சென்று பொட்டலத்தை அரசரிடம் கொடுத்த பொழுது அந்நாட்டு அரசர் வாங்கி பிரித்தார். அதில் சாம்பல் இருந்தது. அரசரின் முகம் சுருங்கியது. கொண்டு வந்த நபருக்கும் ஏன் அரசர் சாம்பலை கொடுத்து அனுப்பினார் என்று தெரியவில்லை. கோபம் கொண்ட அண்டை நாட்டு அரசர், எதற்காக உங்கள் அரசர் இதை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று கேட்க, அதை கொண்டு வந்த நபர் கொஞ்சம் யோசித்துவிட்டு, எங்கள் அரசர் மிகவும் வலிமையானவர், நீங்கள் சாம்பல் போல ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி அனுப்பியிருக்கிறார் என்றாராம். கோபம் கொண்ட அந்த நாட்டு அரசர் அந்நபரை கட்டி வைத்து நைய புடைத்து, உன் அரசன் உண்மையிலேயே வலிமையானவனாக இருந்தால் எனக்கு எதிராக படையெடுத்து வரச் சொல், அப்பொழுது யார் வலிமையானவர் என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினாராம். மற்றொரு அரசரின் அரண்மனையிலும் பொட்டலத்தை பிரித்த அரசரின் முகம் சுருங்கியது. கோபத்தோடு அரசர் விசாரிக்க சுதாரித்து கொண்ட அந்த நபர், எங்கள் அரசர் தன் அரசின் நலனுக்காகவும் அண்டை நாடுகளின் நலனுக்காகவும் யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாகத்தின் சாம்பல் இது. இதை உங்கள் அரண்மனையில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் நாட்டில் வளம் கொழிக்கும். இதன் காரணத்தாலேயே எங்கள் நாட்டு அரசர் இதை உங்களுக்கு பரிசாக கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னாராம்.
மிகவும் மகிழ்ந்த அந்த நாட்டு அரசர் நிறைய பரிசுகளை கொடுத்து அவரை அனுப்பினாராம். அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இரண்டாவது நபர்தான் என்று சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் எதிர்பாராத பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவதுண்டு. அவற்றை ஞானத்தோடும் விவேகத்தோடும் கையாளுகின்ற மனிதர்கள் வாழ்வை கொண்டாடுகின்றனர், வாழ்வில் உயர்நிலையை அடைகின்றனர். ஞானமும் விவேகமும் இல்லாத நபர்களோ காயப்படுகின்றனர், கசப்புணர்வோடு வாழ்கின்றனர் என்பதையே இக்கதை விளக்குகிறது. முதல் வாசகமும் இதே செய்தியை நமக்கு தருகின்றது. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும் என்றும் அதனை பற்றிக் கொள்பவர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர் என்றும் சீராக்கின் ஞான நூலாசிரியர் கூறுகின்றார். ஞானத்தின் அடிப்படையில் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். மெய்ஞானி, விஞ்ஞானி, அஞ்ஞானி. மெய்ஞானி என்பவர் கடவுளின் பாதையில் நடந்து நேர்மையிலும் உண்மையிலும் நிலைத்து நின்று கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக உலகிற்குள் பயணம் செய்து அதன் அடிப்படை உண்மைகளை கண்டுகொண்டவர். விஞ்ஞானி என்பவர் பொருள் சார்ந்த உலகினை பற்றி ஆய்வு செய்து அதன் அடிப்படை தன்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர். அஞ்ஞானி என்பவரோ மேற்கண்ட இரண்டுமே இல்லாமல் வாழ்பவர் ஆவார். அஞ்ஞானம் முட்டாள்தனத்திற்கு சமமானது. விஞ்ஞானம் உடையவர் பொருட்களையும் வசதிகளையும் துய்ப்பதற்குரிய அறிவுடையவராக இருந்தாலும் வாழ்வின் முழுமையை அவர் சுவைப்பதில்லை. மெய்ஞானியோ வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் சுவைத்தவராவார். எனவேதான் ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர் என்கிறது முதல் வாசகம். இப்பூவுலகில் நிறைய அஞ்ஞானமும் விஞ்ஞானமும் உண்டு. மெய்ஞானம் குறைவாகவே உள்ளது. இதுவே எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணமாக இருக்கின்றது. ஜெபம். அன்பு தந்தை இறைவா, வாழ்வின் சூழ்நிலைகளை குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட சூழ்நிலைகளை சரியான முறையில் கையாள்வதற்கான ஞானத்தை நாங்கள் தேடி அடைவதற்கான சரியான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக. ஆமேன்.